வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னா, சூழ்நிலைகள் மாறும்னா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, வாழ்க்கையில் கர்த்தரை நம்பின உடனே வாழ்க்கையில் என்ன ஆகுனாக்கா, வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பல பெருக்கங்கள் உண்டாகும். இன்னைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனை மறக்கிறவங்க தான் அதிகமாகும். எப்படி? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு ஆண்டவர் கொடுத்த சுகம், ஆண்டவர் கொடுத்த ஆயுசு, ஆண்டவர் கொடுத்தான பணம், ஆண்டவர் கொடுத்தான வேலை, ஆண்டவர் கொடுத்தான வசதி வாய்ப்புகள், குடும்பம், நல்ல ஒரு ஆண்டவர் கொடுத்தான அந்த ஒரு எல்லா விதமான பெனிஃபிட்ஸுகளையும் பெற்றுக்கிட்டு அவரை மறக்கிறவங்க தான் அதிகமான பேராக இருக்கிறாங்க கணக்கெடுப்பில். ஆனால் அந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் ஆபக்குக்கின்ற தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான் தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தரையே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன். அப்படின்னா என்ன? கர்த்தரோடு கூட நான் உறவு கொண்டு இருப்பேன், ஒருபொழுதும் அவரை மறக்க மாட்டேன், நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரையே சார்ந்து ஜீவிப்பதற்கு நாம் எப்பொழுதும் உள்ளத்தை நாம் ஆயத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், தேவனோடு உள்ள தொடர்பிலிருந்து நம்மை பிரிப்பது தான் பிசாசனுடைய மிகப்பெரிய திட்டமே. அதுக்கு ஒரே நாளில் நம்மளை பிரிச்சிட முடியாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மற்ற காரியங்களுக்கு கொடுக்கும்படியாய் நம்முடைய உள்ளத்தில் அவன் சில ஆசைகளை, விருப்பங்களை, சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை உண்டாக்குவான். நாம் அதில் கவனமாக இருந்து அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். எல்லாம் சொல், உறுதியாய், உண்மையே உறுதியாய் பற்றிக்கொள்வேன். ஆமேன். கடந்த சில வாரங்களாக சில சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அதில் மீண்டும் அதை நினைவுபடுத்த ஆவியானவர் எனக்குள் ஒரு அந்த உணர்வை கொடுத்ததுனால ஒரு 4-5 வாரங்களாக 5-6 வாரங்களாக சில சத்தியங்களை நாம் தியானித்தோம். அது உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் கேட்கலாம். ஆனாலும் இந்த நாளில் இதை நினைவுபடுத்தும்படியே ஆவியானவர் எனக்கு, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில, பொறுமையாக உட்காந்து வீட்டில் எத்தனையோ நேரங்களை நீங்கள் வீண் பேச்சு பேசுகிறதுக்கும் தூங்குறதுக்கும் சும்மா வேலை இல்லாமல் அமர்ந்திருக்கிற நேரங்களும் நிறைய இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஏற்கனவே நம்முடைய சபையில் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான அந்த வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை அதை கேட்கும் பொழுது இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் அது நல்ல மாற்றங்களையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் என்பது என்னுடைய விசுவாசம். ஆகவே இதுவரையிலும் கேட்காதுன்னா போய் கேளுங்க. கேட்டவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக இந்த நாளில் அதை மீண்டும் நினைவுபடுத்தும்படியாக ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதுனால அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாழ்க்கையில் பூரண ஆசீர்வாதம் பெற நம் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கும் நேர்த்தியான வழிகள் என்பதை பல வாரங்களாக பார்த்தோம். அதில் சிலவற்றை ஞாபகப்படுத்துவோம். இயேசுவுக்கும் அவர் வார்த்தைக்கும் முதலிடம். ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்பதாக அதை நாம் பார்த்தோம். இயேசுவுக்கும் அவர் வார்த்தைக்கும் முதலிடம். இதில் ஆதாமுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அவன் கனம் செலுத்தினான், முதலாவது இடத்தை கொடுத்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முதலிடம் கொடுக்கவில்லை. வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-6 வரலும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான்.
அப்போ தேவனை இவர்கள் மறுதலிக்கவில்லை, தேவனை இவர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன, அவருடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது வைக்கவில்லை, வார்த்தையை மதிக்கவில்லை ஆதாம். ஆகவே வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, அவர் சொன்ன வார்த்தையை முதலாவது வைக்காதனால, அவருடைய வார்த்தையை கேட்கலன்னாவே அவர் வார்த்தையை மதிக்கலைன்னாக்கா அவரை மதிக்கலன்னு அர்த்தம். அதுதான் நடந்ததுங்க. அதான் பாவம். இன்னைக்கு பாவம் நான் என்ன சொல்கிறேங்க, இயேசு நான் நம்புறேங்க, இயேசு தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கான்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்பட முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா அவருக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம், அவர் மதிக்கலன்னு அர்த்தம். இன்றைக்கும் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற எந்த வார்த்தையாக இருக்கட்டும் பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை முதலாவது அன்பு கூறுவாயாக. பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. இப்போ இயேசு நம்புறேன், இயேசுவின் வார்த்தை, இயேசு வார்த்தையை மதிக்கலைன்னு உடனே அவரையே நான் மதிக்கலைன்னு அர்த்தம். இன்னைக்கு பாவம் அப்படின்னாக்கா கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, பொய் பேசுறது, திருடுறது, அப்படிதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பட்டி போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு மீறுகிறோம், அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல பாவம். அந்த பாவத்துக்கெல்லாம் கர்த்தர் கிருபையாக இருப்பாராக. அவைகளெல்லாம் நம்மிலிருந்து நீக்கி நம்மை சுத்தமாக்குவாராக. ஆனால் பாருங்கள், இந்த ஆதாம் வார்த்தை கீழ்ப்படியில், வார்த்தை தேவனை மதிக்கலை, தேவனுடைய வார்த்தையை மதிக்கலை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவனால் முடியல, இடம் கொடுக்கல, பிசாசுடைய வார்த்தையை மேலே பார்க்குறான். இன்றைக்கும் வாழ்க்கையில் பாருங்கள். ஆனால் இரண்டாம் ஆதாம் என்ற இயேசு என்ன பண்ணார், இயேசுக்கும் அதே மாதிரி தான் வருது பிரச்சனை. ஆதாமு ஏவாள்கிட்ட எப்படி வந்து பேசினானோ அதே மாதிரி தான் இயேசுக்கிட்டே வந்து பிசாசு பேசுகிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள், 6-7 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதுக்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பிரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க, இதே இரண்டாம் ஆதாம் என்று சொல்கிறதான இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறார். எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தையை கனம் பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏவாள் எப்படி ஏமாந்து போனால் வார்த்தையை மதிக்காமல், ஆனால் இயேசு எவ்வாறு நம் சார்பில் நின்று வார்த்தைகளுக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்து வார்த்தையை அவர் கனமாக எண்ணி, இல்லை நீ வார்த்தையை சுட்டி காட்டினாலும், ஆனால் உண்மையாய் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை தான் உனக்கு பணிஞ்சி உன்னுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சோதிப்பதற்காகவோ ஆண்டவருடைய கொடுத்து என் வல்லமையை தப்பான விதத்தில் பயன்படுத்துவதற்கோ நான் இஷ்டப்படலை என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு அவருடைய வார்த்தை எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஜெயிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு ஜெயிக்க முடியும். தன் பல சஜஷன்களை கொடுப்பான் அவன். பரவாயில்ல தானே, ஆண்டவர் கிருபையுள்ளவர் தானே, அவருடைய இரக்கமுள்ளவர் தானே, பரவாயில்ல தானே, திருவிருந்து ஆராதனைக்கு போனால் போதும் விட, அவர் மன்னிச்சுக்கிறார். ஆமாங்க, ஆனால் அதெல்லாம் பிசாசு கொண்டு வரத்தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நாம் வசனம் உள்ளத்தில் இருந்தால், ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை நம் சிந்தையில் இருந்தால், இல்லை என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்க போகணுன்னு அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு, கனமாக என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, சரியான நேரத்துக்கு போகணுன்னு சொல்லியிருக்காரு, ஆவியோடு சபை கூடி வருதலை விட்டு விடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். மாஸ்டர் பார்க்குறாரோ இல்லையோ, எங்கள் மனைவி பார்க்குறாங்களோ இல்லையோ, எங்கள் சபையார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏசப்பா என்னை பார்க்குறார். அல்லேலூயா. இந்த உணர்வு வந்துட்டா பாருங்க, யாரையும் தள்ள வேண்டியதில்லை, ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கேட்க வேண்டியதில்லை, ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிட்டீங்கன்னு கேட்க வேண்டியதில்லை, ஏன் காணிக்கு போடலன்னு கேட்க வேண்டியதில்லை, ஏன் தசம்பாகம் கொடுக்கலன்னு கேட்க வேண்டியதில்லை. உணர்வு என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான்
கீழ்ப்படிவேன். அடுத்து இன்னொரு காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய நாவின் வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த வார்த்தையினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் புசிக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நீதிமொழிகள் 18:21 அந்த வசனங்கள் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக. அவ்வளோதான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எங்கே இருக்குதான் மரணமும் ஜீவனும்? அதனால் வாயை திறந்து நம்மளுக்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்காக நம்மளுக்கு வாயை கொடுக்கல ஆண்டவர். நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்படியாக தேவன் நமக்கு நாவை கொடுத்து அதில் பேச்சு ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முக்கியம். ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் சில காரியங்களை பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 18:21 நாம் பார்த்தோம். ரோமர் 10:6 அதற்கு ஆதாரமாக நாம் வாசித்தோம். 6லிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்தோம். அதில் நான் வாசிக்கிறேன் மீண்டும் உங்களுடைய நினைவுக்காக. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்தை ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராகி இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். அப்போ வாயில் அறிக்கை பண்ணுகிறது, வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் நம்முடைய வாயில் நாம் பேசுவது மிகவும் அவசியம் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து காது கொடுத்து கேட்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது. எல்லாரும் சொல்லுங்க, கேட்பது. அவருடைய வார்த்தையை கேட்பது மிகவும் அவசியம். அதிகமாய் நல்ல பிரசங்கங்களை, நல்ல போதனைகளை, சபை போதனைகளை, நம்முடைய சபையிலே பிரசங்கிக்கப்படும் இந்த ஞாயிறு ஆராதனையிலே பிரசங்கிக்கப்படும் போதனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்பது. ஏதோ ஒரு நாளைக்கு கேட்பதில்லை. இன்றைக்கெல்லாம் போதனைகளை கேட்கறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதாகவும் ப்ளஸ் கொஞ்சம் அதில் பின்தங்கி இருக்கிறதையும் தான் விசுவாசிக்கு மத்தியில் பார்க்க முடியுது. ஆனால் நீங்களோ என்ன பண்ணுங்கள், அதிகமான போதனைகளை கேட்க நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல பரிசுத்தவான்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எப்பயுமே சுவிசேஷத்துக்கே போவாண்டிங்க. சுவிசேஷம் எப்பயுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்பயுமே சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? பல்லு சொத்தொழுந்து போயிடும். என்னாகும்? அப்போ எப்பயுமே சுவிசேஷம் அவசியம். ஆனால் எப்பயுமே சுவிசேஷம் எழுதி ஷார்ட் மெசேஜ் கிளிப்புங்க, சின்ன சின்ன சுவிசேஷ செய்திங்க, உற்சாகப்படுத்துகிற செய்திங்களே கேட்கறதுக்கு போதுங்க. கேட்க வேண்டாம்னு சொல்லு நான். ஆனால் நல்ல போதனைகள், வார்த்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து, அவருடைய மகத்துவங்களை குறித்து, இப்படிப்பட்ட போதனைகளை உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இன்றைக்கி அற்புதமான ஒரு பாட்டு பாடினாங்க. ஒரு பாட்டு, நல்ல ஒரு புது பாட்டு வசனத்தின் அடிப்படையில் ரிலீஸ் ஆனால் முன்ன நம்ம மொபைலுக்கு வந்துடுது இல்லையா? எவ்வளோ அற்புதம் இல்லையா? அது வந்தது. அப்போ அப்படிப்பட்டதெல்லாம் நாம் தேடி காதுகளில் கேட்பது மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால் ரோமர் 10:16 சொல்லுகிறது, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே, அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசத்துவன் யார் என்று சொல்லுகிறான். அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூ சக்கரத்தை கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை காதில் கேளுங்க. எல்லாம் சொல்ல, காதுகளில் கேட்பது. எவ்வளோ கேட்கணும்?
எனக்கு எனக்கு என்ன தெரியுமா, அதுக்கு தான் நான் உங்களுடைய குடும்பங்களிலே நல்ல ஒரு டெக் வாங்கி வச்சு, நல்ல ஒரு பாடல் அடங்கிய பென்ட்ரைவ் போட்டு, பைபிள் ஆடியோ பைபிள் இருக்குதானே, அந்த பென்ட்ரைவெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு உதவி செஞ்சு கொடுத்தேன். பாருங்க, எத்தனையோ செலவு பண்ணுறாங்க, எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய அலங்காரத்துக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறோம். பாருங்கள், இது நம்முடைய வாழ்க்கை கட்டுறது. சில வீடுகள்லாம் போய் பார்த்தா ஆவிக்குரிய வீடுன்னுவாங்க, ஒரு டெக் இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கும். ஒரு ஒரு நல்ல ஒரு பாடல் பாடுகிற ஒரு பென்ட்ரைவு, ஒரு பைபிள் ஆடியோ, நினச்சப்போ தேவைப்பட்டதான வசனங்களை கொஞ்ச நேரம் கேட்கலாமே, தூங்கும் பொழுது அப்படியே இனிமையான ஆவிக்குரிய பாடல்கள் போட்டுவிட்டு அப்படியே படுத்து தூங்கலாமே இது இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஒரு மண்டலத்தை, ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி காதுகளினால் கேட்கும் பொழுது உருவாக்க முடியும். ஆகவே கேட்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுல மிகவும் நாம் ஒரு அக்கறை காட்டுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை, நல்ல பாதிப்புகளை உண்டாக்கும். அடுத்து நாம் பார்த்தோம், இயேசுவின் வார்த்தையை அதிகமாய் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதில் எபிரேயரிலிருந்து நாம் வாசித்தோம். மேகம் போன்ற இத்தனை, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்து 3 வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்படின்னாக்கா இயேசுவை நோக்கினாக்கா அவருடைய வார்த்தையை நோக்கி, எல்லாம் சொல்ல அவருடைய வார்த்தையை நோக்கி. இந்த செய்தியை நீங்கள் கேட்டு பாருங்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை நோக்கி, அவரை நோக்கி அப்படின்னு சொல்லி கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் மூலமாய் இதை நாம் தியானித்தோம். அவருடைய வார்த்தையை எப்படி நாம் இயேசு எல்லாரும் பார்க்குறோம், இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறோம். அதனால தான் நான் என்னமோ தெரியல, இயேசு சொல்லி வச்சாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்படின்னாக்கா பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். அவருடைய சித்தம், அதை அவருடைய 8வது சித்தம் அப்படின்றத பின்னாடி மார்த்தாள் மரியாள் விஷயத்தில் எடுத்து காமிக்கிறாரு பாருங்க. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. இப்போ இன்னைக்கு இங்கே இயேசு வந்தாருனாக்கா, இன்னைக்கு கேட்டீங்களாக்கா என்ன சொல்லுவார் தெரியுமா? தேவையானது ஒன்று தான்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நீ பங்கெடுத்து கொண்டிருக்கிற, நீ அங்கமாக இருக்கிற, உனக்காக ஜெபிக்கிற, உனக்காக பிரதிநிதியாய் வைத்திருக்கிற சபையின் தூதன் மூலமாய் உனக்கு போதனைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் தான் கொடுக்கப்படுது. அந்த 1 மணி நேரமும் தேவையானது ஒன்றே, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தை கேட்பது நல்லதுன்னு ஆலோசனை சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னாக்கா நேரடியாக ஆவியானோர் நமக்குள் வாசமாக இருந்தாலும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகருடைய எண்ணம், பிசாசு கொண்டு வந்து போடுகிற எண்ணம் தெரியுமா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தானே மேட்டினி பிசாசு கொண்டு வந்துட்டான். ஆனால் ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லாரையும் நிரப்பி நடத்துகிறாரு, வேத வசனம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சில அற்புதங்களை கூட செய்கிறாரு. ஆனால் நான் அறிந்து கொண்ட விதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு போகும் பொழுது சபையின் தூதனுக்கு தேவன் ஆவியானவர் சொல்லுகிறது. யாருக்கு சொல்கிறாரா? அப்போ சபை மக்களுக்கு நேராக போய் சொல்லிவிட வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமே. இப்போ நான் பேசுகிற இந்த சத்தியத்தை ஆவியானவர் தான் எனக்குள்ளிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த சத்தியத்தை நேராகவே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிடலாமே, நான் வேறு எதுக்கு? அது தேவன் நியமித்தது தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆவியானவர் தந்திருந்தாலும் கூட சில ஒழுங்குகளை வச்சிருக்கிறாரு, அதை அவமதிக்காமல் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆமென். அதில் தேவன் அற்புதங்களை செய்வார், நம்மோடு கூட இருப்பார். ஆகவே தான் இயேசுவின் அவருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நினைக்க வேண்டும், அவர் சொன்னதை நினைக்க வேண்டும். பாருங்க, நினைக்காமல் போனார்கள். மார்க்கு 4வது அதிகாரம் 35லிருந்து 41 பார்த்தனாக்கா, அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை மறந்து போனதுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு கலக்கம் உண்டானதை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவின் வார்த்தையை எப்பொழுதும் நோக்கி பார்க்க நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
என்பதை குறித்து பார்த்தோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாகி நம்முடைய எண்ணம் நினப்பிருக்குமே இது உங்களுக்கு எண்ணம், நம்முடைய எண்ணத்தின்படி நம்முடைய வாழ்க்கை. அதனால் தான் ரோமர் 12:3 பார்த்தோம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த எண்ணம், தெளிந்த எண்ணம், தெளிந்த எண்ணம். தெளிந்த எண்ணம்ன்றது எண்ணம் அப்படின்னும் பொழுது நம்முடைய எண்ணங்களில் எப்பொழுதுமே பல விதத்தில் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியானுடைய துணையோடு கூட தியானித்தோம். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வாழணும். ஆமென். எப்பொழுதுமே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி தெரியுமா? அவங்க என்ன நினைக்க போகிறாங்க, இவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் எண்ணுகிறோம். அப்படி எண்ணுகிறதை நாம் நிறுத்திவிட்டு தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, அப்படிப்பட்ட எண்ணத்தான் தெளிந்த எண்ணம். அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, என் வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. அதுக்கு ஆதாரத்தில் அநேக வசனங்களை வாசித்தோம். ரோமர் 8வது அதிகாரம் 9 கிட்டத்தட்ட 18 வசனங்கள் வரையிலும் கூட தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார், இப்படி நாம் நம்மை ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, எண்ணம் எப்படி இருக்குதுன்னு அவருக்கு வார்த்தையின் அடிப்படையில் அவர் எண்ணங்கள் உண்டாகியிருக்கிறது. ஆக தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்றதான விதத்தில் நாம் எண்ண வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். கடந்த வாரத்திலே நம்முடைய நினைவு தேவனுடைய வார்த்தையில், நம்முடைய நினைவில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நினைவில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வராது? ஆத்துமாவில் இளைப்பு என்ன உண்டாகாது? இப்போ சில பேர் நம்ம பார்க்குறதுக்கு போகும்பொழுது, இப்போ சில பேர் இன்னைக்கு என்னங்க ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களாட்டுறது. எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? நான் இழைச்சி போயிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், என்னுடைய சரீரத்தை பார்க்குறீங்க, என்னுடைய முகத்தை பார்க்குறீங்க, என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்குறீங்க. கையெல்லாம் இழைச்சி போச்சு, காலெல்லாம் இழைச்சி போச்சு, மூஞ்செல்லாம் இழைச்சி போச்சு, இழைச்சி போயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன் இழைச்சேன் நான்? ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க நீங்கள் இப்படி இழைச்சிங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் சாப்பாட்டை கம்மி பண்ணுங்க, இழைச்சி போயிட்டேன். இப்போ நல்லா சாப்பிட்டா என்ன ஆகும்? திருப்பி நல்லா வெயிட் ஏறும், நல்லா புஷ்டியாக மாறலாம். அப்போ ஆத்துமாவில் இளைப்பு தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு நல்லாவே. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நான் ஆத்மாவில் இழைச்சி போயிருக்கிறேன்னா, ஆத்மாவில் புஷ்டியாக இருக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்காரிக்கு தெரியும். நான் ஆத்மாவில் புஷ்டியாக இருக்கிறேன்னா இழைச்சி போயிருக்கிறேன்னு உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், வீட்டுக்காரிக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு போயிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்ச நாளில் தெரிஞ்சு போயிடும். உங்களுடைய ஆவிக்குரிய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அது ஒன்றும் சொல்ல வேண்டியதுலாம் இல்லை. நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஆதியில் கொண்டு வந்து அன்பை விட்டான்னு சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி அதை சுட்டி காமிச்சு அதை கடிஞ்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சு போயிடும். ஆத்மாவில் இழைச்சி போயிருக்கிறது தெரிஞ்சு போயிடும். உடனடியாக என்ன பண்ணும்? ஆத்மாவில் இழைச்சி போயிட்டாக்கா, இப்போ சரீரத்தில் நீங்கள் இழைச்சி போயிட்டீங்களாக்கா கம்மியாக இருந்துக்குவீங்களா? ஒரு பிள்ளை இழைச்சி போச்சுன்னா கம்மியாக இருந்துக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உடனடியாக அது மீண்டும் அது புஷ்டி ஆகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு நல்ல சத்தான உணவுகளை கொடுத்து அதை புஷ்டியாக்குவதற்கு முயற்சி பண்ணுறது போல தேவனுடைய வார்த்தையை நாம் நினைத்து 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 நம்முடைய நினைவிலே கொண்டு வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவிலே இளைப்பு நீங்கி ஆத்மாவில் நாம் என்ன பண்ணுவோம்? புஷ்டியாக இருப்போம். ஆகவே தான் ஆத்மாவிலே நாம் எப்பொழுதும் இளைப்பு வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நினைவுபடுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் 12:16 அதை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? துவக்கத்தில் அறியவில்லை, இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். நினைச்சு பார்க்கணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சபைக்கு சொல்லும் பொழுது தூதன்
சபைக்கு சொல்லும் பொழுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. நீ எப்படியெல்லாம் செஞ்சு அதை நினைச்சுப்பாரு. நீ எப்படியெல்லாம் உற்சாகமாக இருந்த, ஞானஸ்தானம் எடுத்தப்ப எப்படி, அபிஷேகம் பெற்றப்ப எப்படி, ஆரம்ப நாட்கள் எப்படி நினைச்சுப்பாரு. அவர் செஞ்ச நன்மையை நினைச்சுப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து என்ன பண்ணு, நீ மனம் திரும்பு, ஒப்புருவாகு, உன் ஆத்மாவை புஷ்டியா மாத்து, ஆத்மாவை இழைக்க விட்டுறாத. ஆத்மா இழைச்சிருச்சுன்னா ரொம்ப ஆபத்துங்க. ஆத்மா இழைச்சிருச்சுன்னா ரொம்ப ஆபத்து. ஆகவே ஆத்மாவில் இழப்பு வந்துடுறதுக்கு விட்டுறாதீங்க. ஆத்மாவில் எப்பொழுதுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆத்மாவில் உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்வார். வசனங்கள் அது நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை நாம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த செய்தி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற இன்னும் சில நிமிடங்களில் சுருக்கமாய் ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கவனமாக இருங்கள். இன்றைக்கு ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். எப்படியா? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். நம் ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய நன்மை, தேவனுக்கு இருக்கிற சித்தமே எப்படிப்பட்ட சித்தமா அப்படின்னாக்கா, நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம். என்னங்க அற்புதமான! அதனால்தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சித்தமுண்டு சுத்தமாகு. அப்ப தேவனுடைய சித்தம் நம் ஒவ்வொருவரும் நன்மைகளையும் தேவனுடைய பிரியத்தையும் பரிபூர்ண நன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவனுடைய சித்தத்தை அறியலைனாக்கா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோட உறவில் ஒரு என்ஜாய் பட முடியாது அவரோடு. ஆகவே நம்முடைய தேவனுடைய சித்தம் அறிய வேண்டும் என்று சொன்னால், அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த வார்த்தையை எப்படி பார்க்குறேன், மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்றத நான் எப்படி பார்க்குறேனாக்கா, மனக்கண் திறக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மளுக்கு கண்கள் இருக்கிறது, இந்த மாம்சத்தில் 2 கண் இருக்குது. இந்த கண்ணில் பார்க்குறோம் எல்லாத்தையும், இந்த கண்ணில் எல்லாத்தையும் ரசிக்கிறோம், கண்ணில் பார்க்குறோம். இன்னொரு கண் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு கண் இருக்குது நம்மளுக்கு தெரியுமா? இங்கே இருக்கிறது 2 கண் இல்லாத இன்னொரு கண் இருக்குது, அதுதான் மனக்கண். தெரியுமா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்களா மனக்கண்? அவங்க சொல்லுவாங்க, மனக்கண் குருடாயிருச்சிங்க, மனசாட்சி குருடாயிருச்சிங்க. மனக்கண் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லு, இயேசுவே என்னுடைய மனக்கண் திறக்கப்பட்டதற்காக நன்றி. மனக்கண் திறக்கப்படலைனாக்கா நீங்கள் இயேசு நம்பி ஆராதிச்சு மனக்கண் கூடவே இருந்துச்சுனாக்கா அது அப்படி இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நல்லதும் இல்லை. ஆகவே எப்பொழுதுமே நம்முடைய மனக்கண் திறக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அப்படி மனக்கண் திறக்கப்பட்ட நிலையில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், யார் இந்த மனக்கண் திறக்கப்பட்ட நிலையிலே இருக்க முடியும் என்பதை இந்த செய்தியினுடைய கடைசியில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. கவனமாக கேட்டுக்கிட்டு வாங்க. மனக்கண் திறக்கணும். ஏன்னா மனக்கண் திறக்கலைனாக்கா இந்த மாம்ச கண்ணிலேயே பார்த்து இந்த மண்டையிலேயே யோசித்து வாழ்ந்தீங்களாக்கா அது வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மனரமையத்தையும் கொடுக்காது. சோர்வு, குறைவு, ஒரு மாதிரி விரக்தி, இதெல்லாம் உண்டாகிட்டே இருக்கும். மனக்கண் திறக்கப்பட்டுட்டாக்கா வாழ்க்கையே மறுரூபமாகிவிடும். அதனால்தான் மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்றத நான் எப்படி வாசிக்கிறேன், நான் எப்படி நிற்கிறேன், மனக்கண் திறக்கப்பட்டு மறுரூப வாழ்க்கையில் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி. மனக்கண் திறக்கப்படுறது ரொம்ப அவசியம்.
இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அந்த சரியான ஒரு அனுபவம் இல்லைன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆவிக்குரிய காரியங்களை, இந்த உலகத்தின் நடப்புகளை பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. இதை அநேகர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மனக்கண் திறக்கப்பட்டதை. நான் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு அனுபவம் தான். நான் ஒரு இடத்துல போய் ஒரு மனிதரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டவர் என்னுடைய மனக்கண்களை திறந்து விட்டார். அவங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பட்டமாக எனக்கு தெரியுது அது பொய் அப்படின்னு. என் உள்ளத்தில் தெரியுது, இந்த கண்ணில் பார்க்குறேன் நான் அது பொய் அப்படின்னு. அவங்க அப்படியே இல்லை, உண்மை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் பொறுமையாக வந்துட்டு நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து அது பொய்ன்றது வெளிப்படையாய் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் மனக்கண் தெரியலனாக்கா அந்த அந்த அவர் பேசுகிற வார்த்தையை அப்படியே நம்ம நம்பிடுவோம். உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற சில தந்திரங்களை அப்படியே நம்ம நம்பிடுவோம். ஏன்னா மனக்கண் கூடாக்கப்பட்டுச்சுனாக்கா அது இனிமையாக இருக்கும். அப்படிதான் ஏவாளுக்கு அப்படிதான் ஏமாந்து போனா. அப்படியே மனக்கண் வார்த்தையை பற்றி கொண்டு இருக்கவில்லை. மனதில் அவள் மனக்கண் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க முடியாமல் போய்விட்டது. அவளுடைய அந்த கர்த்தர் சொன்னதான அந்த மகிமையை கண் அன்றைக்கு அவளுக்கு திறக்கப்பட்டது. மாம்சத்தின் இயக்கங்கள் எல்லாம் உண்டாகும்படியான அந்த கண் திறக்கப்பட்டது. நம்ம இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நம் மறுரூபமாக்கும்படியாக நம்முடைய மனக்கண்களை, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எதுக்கு தெரியுமா இந்த மனம் புதிதாக்கப்படணும்? அன்னைக்கு ஏவாளுக்கு அந்த கண் திறக்கப்பட்டதுனால அவள் என்னத்தை பார்த்தா, கண் திறக்கப்பட்டதுனால நிர்வாணம் அப்படின்னு பார்த்தா. அவளுக்கு ஏதோ ஒரு கண் திறக்கப்பட்டது. அந்த கண் திறக்கப்பட்ட உடனே ஐயோ நான் நிர்வாணியாக இருக்கிறனே அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்துக்கு விலகி ஓடனா. இன்னைக்கு ஒரு கண் திறக்கப்படணும். இன்னைக்கு நம்முடைய மனக்கண் திறக்கப்பட்டா நம்ம ஓட மாட்டோம். மனக்கண் திறக்கப்பட்டா இயேசு நண்டையில் ஒடியாருவோம். இயேசு நண்டையில் இன்னும் கிட்ட சேருவோம். இப்படி இருக்குதா வாழ்க்கை, இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பரிசுத்த கண்களை, மனக்கண்களை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் திறக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே தன் வசனம் சொல்லுகிறது, மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். எதற்கு மனக்கண் திறக்கப்படணும்? மனக்கண் திறக்கப்படலைன்னா என்ன ஆபத்து பாருங்க. மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்க, இந்த வசனம் கண் திறக்கப்பட்டாதான் இதனுடைய மகத்துவம் புரியும். என்ன சொல்றாங்க? உலகம் பெருசா, ஆத்துமா பெருசா? உலகம் பெருசா, ஆத்துமா பெருசாங்க? எப்படி தெரியுது உங்களுக்கு? இப்ப சாதாரணமா இந்த கண்ணில் பார்த்தாக்கா, இந்த மானச கண்ணில் பார்த்தாக்கா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தெரியல. ஆனா உலகம் தெரியுது. அப்ப மனுஷனை கேட்டா என்ன சொல்லுவான்? உலகம் பெருசா, ஆத்மா பெருசானா என்ன சொல்லுவான்? ஆனா ஆத்மாவும் எங்க இருக்குதோ தெரியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆத்மா எங்க கிடைக்குது? ஆத்மா என்ன ஆகுது? மட்டும் உலகத்தை பாரு, எப்படி பிழைக்கலான்னு பாரு, எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு பாரு, எப்படி முன்னேறலான்னு பாரு, எப்படி மேலே போகலான்னு பாரு. ஆனா இயேசு சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவுக்கு ஈடு, அதாவது சமம், அதுக்கு நிகரானது எதுவுமே. அப்ப யாருக்கு இது பெருசா தெரியும்னாக்கா, இல்லைங்க எல்லாமே இழந்தாலும் பரவாயில்ல, ஆத்மாவை பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு யாருக்கு இந்த உணர்வு வரும்? மனக்கண் திறக்கப்பட்டா தான் அந்த எண்ணம், அந்த ஒரு உணர்வு உண்டாக முடியும். மத்தேயு 10:28, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு இது தெரியும்? யாருக்கு இது புரியும்? மனக்கண் திறக்கப்பட்டவனுக்கு தான். ஆத்மாவை நம்ம சாதாரணமாக யாருக்கு பயப்படுறோம்? இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பயப்படுறோம். ஐயோ இவன் அடிச்சிருவானோ, இவன் கொன்றுவானோ, இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். ஆனால் இயேசு எப்படி சொல்றாரு? ஆத்மாவை அவனால். அப்ப இந்த பயத்தை காட்டிலும் தெய்வ பயம் அதிகமாக இருக்க வேண்டும். இவர்களை நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு மனுஷ பயம் மேலோங்கி நிற்குது.
இந்த உலகத்துல மனுஷ பயம் மேலோங்கி நிற்குது. ஆனால் தெய்வ பயம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு பயப்படுறோம்? நாம யாருக்கு அதிகமாக பயப்படுறோம்? மனுஷன் யாருக்கு அதிகமாக பயப்படுறாங்க இன்னைக்கு? சாதாரண மனுஷன் யாருக்கு அதிகமாக பயப்படுறான்? மனுஷனுக்கு அதிகமாக பயப்படுறான். உலகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அதிகமாக பயப்படுறான். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? பயப்படக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது, மதிக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க அவருக்கு பயம் இருக்குதா? அவருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? அதனால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க வசனத்தை. ஏன் வசனம் இவ்வளவு? வசனத்தை தியானிக்க, வசனத்தை நினைவில் வைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய பயம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு. யாருங்க ஆத்மாவும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு யார் பயப்படுவா? மனக்கண் திறக்கப்பட்டா தான் தெரியும். மனக்கண் திறக்கப்படலைன்னாக்கா ரொம்ப ஆபத்து. லூக்கா 12வது அதிகாரம் 16லேருந்து 21. லூக்கா 12:16 21. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேகரித்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவன் நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இன்று ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஏங்க பார்த்தீங்களா? இவனுக்கு என்ன இல்லை? மனக்கண் திறக்கப்படலை. அதனால என்ன எப்படி பார்க்குறான்? ஆத்மாவே, நிறைய சேர்த்து வைக்கிறேன், நிறைய பொருள், நிறைய காசு பணம், போதும் பூரிப்பாய் நீ வாழு. எப்படி சொல்கிறான் பாருங்க. இதுதான் பெருசாக பார்க்குறான். மனக்கண் திறக்கப்படலைன்னா ஆபத்துங்க. எப்படியாவது தேடி பிடிச்சி இயேசுவின் என்னுடைய மனக்கண்களை எப்பொழுதுமே திறந்தே இருக்கணும். மனக்கண் கூடாக்கப்பட்டுட்டாலும் வம்பு. இன்னைக்கு அநேகருடைய மனக்கண் திறக்கப்பட்டு இருந்தாலும் கூட, இயேசுவை அறிந்து அவர் தான் ரட்சகர், அவரோட நல்லவன் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட, பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனக்கண்களை கூடாக்கி அவளை மெதுவாக்கி அவர்களை சோர்ந்து போக பண்ணி ஆத்மாவில் இலைப்படைய செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஒரு வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையா இருங்கள் என்று ஆவியானவர் நமக்கு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். இவன் பாருங்க, மனக்கண் திறக்கப்படலை. சொல்றான், ஆத்மாவே, நிறைய சம்பாதிக்கணும். எதுக்குங்க அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம்? நாம அதுலேயே தெரிஞ்சு போயிடும். இவன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். சொத்து சேர்க்கறதுல, பணம் சேர்க்கறதுல, வேலை செய்யறதுல, வருமானம் செய்யறதுல, நியாயமான விதத்தில் அவன் உழைக்கிறான். நிறைய விலைய களஞ்சங்கள்லாம் எடுத்து பெருசாக கட்டுறான். இதெல்லாம் செய்கிறான். ஏன்னா மனக்கண் திறக்கப்படல. இன்னொரு மனுஷனுக்கு பாருங்க, மனக்கண் திறக்கப்பட்டுருச்சு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவர்கள் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் உள்ளவனாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாம் சொல்லுங்க. அவருக்காக, இயேசுவுக்காக, இயேசுவை அறிகிறதற்காக, இயேசுவை ஆராதிப்பதற்காக, இயேசுவை நம்புவதற்காக, இயேசுவை அறிவதற்காக. எப்படிங்க இவன் மாத்திரம் எல்லாத்தையும் என்ன நினைக்கிற? எப்படி நினைக்கிறான்? உலகத்து காரியத்தை, உலகத்தின் செல்வத்தெல்லாம் எப்படி நினைக்கிறான்? வேண்டான்னு சொல்லல. செல்வம், ஆசீர்வாதம், பணம், புகழ், மேன்மை, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அதை அவர் தான் தராராம். ஆனா இவன் என்ன பண்றான்? அவைகளெல்லாம் எப்படி பார்க்கறான்?
நஷ்டம் குப்பை. ஏன் தெரியுமா? என் இயேசு தான் முதலாவது. மேலே ஒரு மனுஷன் மனக்கண் திறக்கப்படாத என்ன பண்ணுறான்? எனக்கு செல்வம் பணம் இதுதான் மேன்மை அப்படின்னு பார்க்குறான். மனக்கண் திறக்கப்பட்டவன் எல்லாவற்றையும், என்னுடைய மேன்மை, என்னுடைய படிப்பு, என் ஐஸ்வர்யம், என் செல்வம், என்னுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்? நஷ்டம் குப்பையாக பார்க்குறான். பார்வை பாருங்க எப்படி இருக்குது. எப்படி பார்க்குறோன்றத நம்ம உஷாராக இருக்கணும். நம்முடைய மனக்கண். ஆகவே தான் உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கறதுக்கு தான் மனக்கண் அவசியம். அதையே பெருசாக நினச்சிடக்கூடாது. இப்போ இவங்க என்ன நினைப்பாங்களோ, இது என்ன நடக்குமோ, நோ நோ நோ. ஏசு என்ன நினைப்பாரு? இன்னைக்கு ஏசு என்ன நினைப்பார் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போகலன்னா ஏசு என்ன நினைப்பார்? இன்னைக்கு சபையோடு சேர்ந்து ஆராதிக்கலைன்னா ஏசு என்ன நினைப்பார்? இன்னைக்கு வார்த்தைகளை நான் காது கொடுத்து கேட்கலன்னு ஏசு என்ன நினைப்பார்? ஏசு என்ன நினச்சிட்டு போட்டோம் அப்படின்றதான எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்துட்டானாக்கா அது ரொம்ப ஆபத்து. அதுதான் கண் கூடாக்கப்பட்ட ஒரு நிலை. 2 ராஜாக்கள் 6:11 எடுத்து பாருங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11 வசனத்துக்கு எடுத்துக்காங்க. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த காரியத்தை நிமித்தம் சீரியாவின் ராஜாவின் இறுதியும் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களின் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவுக்காரனாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவனை எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா அவர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மைக்கு உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மைக்கு உண்டாகும்படியாய் செய்தார். என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், என்னோடு இருக்கிறவர் அதிகம், என்னோடு இருக்கிறவர்கள் பெரியவர். அதனால்தான் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், அதுக்கத்தான் நீங்க சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எப்ப தெரியாது? ஏசுதான் பெரியவர் எப்பங்க தெரியும்? மணக்கன் இவனுக்கு தெரியல. இந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியல. ஏன்னா ஐயோ அப்படின்றான். இன்னைக்கு புலம்புறோம் இல்லையா நாம? ஐயோ அப்பா, நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எது வந்தாலும் இயேசுவோட பெருசு எதுவுமே இல்லை. வியாதியா? இயேசு பெருசா வியாதி பெருசா? பேய் பெருசா வியாதி இயேசு பெருசா? அப்ப எது பெருசா பார்க்குறீங்களோ அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஏன் குன்றி கூனி போகிறோம்? இயேசு பெருசு. எனக்கு தெரியும் இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுங்க முடியுமா? இயேசு பெரியவர், எதை காட்டிலும் பெரியவர். அது ஒரு பிரசங்கமே ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆவியான ஒரு உணர்த்துகிற நேரத்தில் கொண்டு வர போகிறேன். இயேசு பெரியவர், எதை காட்டிலும் பெரியவர். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அத்தனை சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், குறைவுகள், வியாதிகள், போராட்டங்களை காட்டிலும் இயேசு. ஆமென். எப்போ தெரியுங்க அது? மனக்கண் திறக்கப்படலைனாக்கா இயேசுவை சாதாரணமாக நினச்சிக்கணும். நாம இன்னைக்கு அவ்வளோதான் நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இது மனக்கண் திறக்கப்பட்டுச்சுனாக்கா ஐயோ இது பெருசு. இன்னைக்கு எனக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவர். அவருடைய சமூகம். சாப்பாடு பெருசா, அவருடைய பாதம் பெருசாங்க. ஏன் சொல்றாரு அவருடைய பாதம் பெருசுன்னு சொல்றாரு? சாப்பாடு வேண்டாம் வைப்பேன், சாப்பிடணும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும். இன்னைக்கு ஆராதனை பெருசா, என்னுடைய வேலை பெருசாங்க. வேலை ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் வாழணும்னாக்கா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். யாரும் சோம்பேறிகள் இருக்கக்கூடாது. ஆனால் வேலையை காட்டிலும் இயேசு பெரியவர்.
பணத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். இந்த அதிகாலையில் நம்முடைய சொந்த விருப்பங்களை செய்கிறோமே, அந்த செய்யக்கூடாதுன்னு சொல்ல, சொந்த விருப்பங்கள், வேலைகள், உணவுகள், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஆயத்தங்களை செய்கிறதை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆமென். அது எப்போ தெரியும்? மனக்கண் திறக்கப்பட்டாதான் தெரியும். மத்தேயு 17:1-4 அங்கேயும் அப்படிதான். 6 நாளைக்கு முன்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரியாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். எப்படிங்க? மனசு திறக்கப்பட்டுட்டாக்கா ஆண்டோடைய சமூகத்திலேயே இருந்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மனம் மறுரூபம் ஆயிட்டாக்கா, மனம் புதுச்சாயிருச்சுனாக்கா, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய சத்திய சமாதானமான பரிபூர்ணமான அந்த சித்தம், அந்த வாழ்க்கை நம்முடைய மனக்கண்களுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா, ஆண்டுடைய சமூகம் போர் அடிக்காது. எல்லாம் சொல்லுங்கள். இப்போ செய்தி கேட்குறது உங்களுக்கு போர் அடிக்குதா? சில நேரத்தில் பார்த்தியா தூக்கம்லாம் வரும். என்னடா வளன்னு பேசிகிட்டு இருக்காரு, ஏதாவது நல்லா அப்படியே உணர்ச்சி தூண்டுற மாதிரி ஹாய் ஊய் பாய் ஜெபம் பண்ணி அப்படி ஏதாவது ஒரு வல்லமை அனுப்பி ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்துடக்கூடாதா? உண்டு. அப்படியே ஆர்ப்பரிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருடைய வல்லமையை கட்டவிழ்ப்பது, அவருடைய வல்லமை நம்ம நிரப்புவது, அதெல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றும் சொல்ல. ஆனாலும் கிறிஸ்துவத்தில் இயேசு கிறிஸ்துவை கொட்டி கொடுத்ததே, கற்றுக் கொடுத்ததே அவர் போதிக்க தொடங்கினார். ஆமென். எடுத்துன்னு அற்புதம் பண்ணுறதுக்கு தொடங்கல. அவர் அற்புதம் செஞ்சார். அவர் என்ன தொடங்கினார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என்ன சொன்னார்? பிரசங்கம் பண்ணினார், போதித்தார். உங்களுக்கு கஷ்டமோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்க தூங்குறீங்களோ, முழிச்சிட்டு இருக்கிறீங்களோ, கேட்குறீங்களோ கேட்கலையோ, அது உங்க பாடு. ஆனால் இயேசு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்குறீங்களோ கேட்கலையோ, அவர் இன்றைக்கும் என்றைக்கும், அவர் என்னைக்கு இந்த பூமியில் வந்தாரோ, பூமிக்கு வரத்துக்கு முன்னே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசி கொண்டிருந்தார். இயேசுவின் மூலமாய், இன்னைக்கு ஆவியானவர் மூலமாய் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். காது மாத்திரம் இருந்துச்சுனாக்கா நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ நம்முடைய மனக்கண் திறக்கப்பட முடியும்? மனக்கண் திறப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது என்ன? 2 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய மனக்கண் திறப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். ரோமர் 8:1 வாசிக்கிறோம். அதை ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, எல்லாம் சொல்லுங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்போ எப்பொழுதுமே ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஆவியானவரே, அதனால தான் ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை நடத்துவாராக. ஆமென். ஆவியானவரை நீங்க நடத்துங்கன்னு விட்டுட்டாக்கா, ஆவியானவர் இன்னைக்கு காத்தால எந்திரிச்சதும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. கூட்டிட்டு போக மாட்டாரு. கூட்டிட்டு போக மாட்டாரு, கல்யாணத்துக்கு கூட்டி. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதும் முதலாவது மற்ற காரியங்களுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. ஆவியானவர் எங்க கூட்டிட்டு போவாரு? சபையோடு இணைந்து ஆராதிக்க கூட்டிட்டு வருவாரு அவர். அதுதான் ஆவியானவருடைய வேலை. அதான் ஆவியானவர் செய்யறது. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, ஆவியானவரால் என் வாழ்க்கை நடத்தப்பட நான் அனுமதிக்கிறேன். சங்கீதம் 51, 10, 11, 12 அவன் சொல்லுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும், உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எப்பங்க மனக்கண் திறக்கப்படுது? ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து காட்டுகிறார். மனக்கண் திறக்கப்பட்டுட்டாவே இயேசுவோட கீழே தான் எல்லாம் இருக்கும்.
என்ன இருக்கும் வாழ்க்கையில்? இயேசு தான் பெரியவராக தெரிவார். நம்மளை சுற்றி என்ன இருக்குதுன்னு தெரியும். ஆவிக்குரிய மண்டலம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் என்ன சாதாரணமாக எல்லாரும் கற்றுக்கொண்டு இருக்கிறதும் புரிஞ்சுட்டு இருக்குதுன்னு தெரியுமா? ஆவிக்குரிய மண்டலம்னாவே ஐயோ எல்லாம் பேய்த்த நம்பியிருக்கும். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆவிக்குரிய மண்டலம்னாவே பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்தில் பேய் இருக்கிறத நம்புறீங்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது. தேவ தூதர்களுடைய ரதங்கள், அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது. பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஏதனத்தை பார்த்துருக்குறீங்களா? நல்லா எத்தனையோ தடவை அனுபவிச்சிருக்கிறேன். அப்படியே விழுந்து கை காலு மூக்கு மோரெல்லாம் உடைய வேண்டிய சூழ்நிலை. யாரோ தாங்கினது மாதிரி தாங்கி அந்த விபத்துகளில் பாதுகாத்து அனுபவிச்சிருக்கிறேன். கண்ணுக்கு தெரியலைங்க, ஆனால் இருக்குது. மனக்கண் திறக்கப்பட்டால் அதை பார்க்க முடியும். சில நேரங்களில் சில தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, மூப்பர்களுக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைச்சிருக்கலாம். சில தூதர்களை பார்க்குற மாதிரியும் சில வெளிப்பாடுகளை. அதனால்தான் மாம்சமான யார் மேலே ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் சொல்லியிருக்கார்கள். தேவனால் அப்படிப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஆத்தும மனக்கண்களை திறந்து நம்மை மறுரூபமாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம், நம்முடைய கண்களை, இந்த மனக்கண்ணை திறக்கிறதுக்கு இன்னொரு காரியம் நம்மளுக்கு உதவி செய்யுது. அதுக்கும் நம்ம முக்கியத்துவம், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துமாக்கா, ஆவியானவரை இறுதியை திறந்து கொடுத்தமான மனக்கண் திறக்கப்படுது. அடுத்து இன்னொரு காரியம், லூக்கா 24:30-32. லூக்கா 24:30-32. அவர்களோட ஒரு பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர்கள் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நாம் விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இதில் என்ன காரியம்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது மனக்கண் திறக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லும், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் இருதய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. பாருங்க, வேத வாக்கியங்களை வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு மனக்கண் திறக்கப்படுது. பாருங்க, கொழுந்து விட்டு எரியுது. எப்பங்க உள்ளத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரியும் பாருங்க. சங்கீதக்காரன் 39:3 சொல்கிறான். அவன் சொல்கிறான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது. எல்லாம் சொல்ல, தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எப்படிங்க உள்ளத்தில் ஒரு மனக்கண் திறக்கப்படும், ஒரு அனல் உண்டாகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும். எப்போ? ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனக்கண் திறப்பதற்கும் நாம் மறுரூபமாகி மனக்கண் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்த ஆவியானவரும். மரியாளிடத்தில் தேவதூதன் வந்தான், வார்த்தையை கொடுத்தான். அடுத்து அவன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிலையிடுவார். வார்த்தையும் ஆவியானவரும் ஒரு வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது. எல்லாம் சொல்ல, வார்த்தையும் ஆவியானவரும் என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது. மனக்கண் திறக்கப்படுகிறது ஆவியானவராலும் அவருடைய வார்த்தையினாலும். சாதாரணமாக இருந்தா மரியாள், வார்த்தை வருது, வார்த்தை கேட்குறா. அடுத்து தூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். இப்போ பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்படுவாய். உன் கற்பத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வித்து உண்டாகும், உன்னையும் ஆவியானவர் நிரப்புவார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது அடுத்த நிமிஷமே அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகிறது. அற்புதமான பாருங்க, சாதாரண ஒரு பெண் ஆவியானவரால் நிரப்பப்படாமல், வாழ்க்கையில் மனதில் மறுரூபமாகாமல், மனதில் ஒரு மனக்கண் திறக்கப்படாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது. மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள்
லூக்கா 1வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து அவள் சொன்னதை நாமளும் சொல்ல போகிறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். யார் இப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கும் எனக்கும் மனக்கண் திறக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா அவர் 2 வார்த்தை சொல்கிறார் பாருங்க. பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே. மனக்கண் திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க தெரியுமா? ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணுறது, அழுவ மாட்டேங்க. என்னன்னு தெரியுமா? உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் எனக்குள் இருக்கிற பெரியவர் என்று சொன்னபடியே. ஏன் தெரியுமா? சுற்றி தேவதூதர் இருக்கிறது தெரியும். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் சொல்கிறார். அவர் சொன்னபடியே, தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே. நினைக்கிற பாருங்க, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைச்சு பார்க்குறா. தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். மனக்கண் திறக்கப்படுவதற்கு ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அவருடைய வசனங்களை அதிகமாக தியானிப்போம். உள்ளத்தில் அனல் உண்டாகும். மனக்கண் திறக்கப்படும். வாழ்க்கை அற்புதமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் டாடி. எங்கள் மனக்கங்களை திறந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்காகவே இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறீர். அதற்காகவே இந்த வசனங்களை தந்திருக்கிறீர். அதற்காகவே ஆவியானவரை எங்கள் மேல் ஊற்றி இருக்கிறீர். அதற்காகவே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பிரபஞ்சத்தின் கண்களோடு நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்க்காதபடிக்கு, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் உம்முடைய ஆவியினாலே. இருள் நிறைந்த இந்த உலகத்திலே இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஆண்டவரே, கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று எங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற சித்தம், அந்த நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம், மேன்மையான சித்தம் எது என்பதை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் என்னுடைய மனக்கண்கள் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் திறக்கப்பட்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய மகத்துவங்களை காணும்படி, உம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த மகிமையை காணும்படி, பிரசன்னத்தை காணும்படி நாங்கள் எங்கள் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவர் மறுரூபமாக்குவீராக. மனக்கண்களை திறந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை காண, வார்த்தையில் அந்த நன்மைகளை கண்டு அதை எங்களை சுதந்திரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களுடைய மனக்கண்கள் மூலமாக மறுரூபமாக்கப்பட்டு, எங்கள் மனதில் மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய மகிமையை காண, தேவனுடைய வல்லமையை காண, தேவன் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் வைத்திருக்கிற பெரிதான நன்மைகளை, மேன்மையான நன்மைகளை காண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமை அடைவீராக. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியின் சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God bless you.